தமிழ்ச்செல்வியோட எங்கள் மொத்த குடும்பமும் அங்கே கோயிலில் இருக்காங்க. அப்போ தான் கோவிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்துட்டு இங்கே அழகர்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சேதுவுக்கு சாமி வருது. சாமி அப்படியே கத்துறாரு. நாக்கு அப்படியே துருத்திக்கிட்டு கத்திக்கிட்டு சாமி ஆடி நிற்கிறாரு. அப்போ தான் ஒவ்வொருத்தராகவும் சேதுக்கிட்ட திருநீர் வாங்கிக்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி பக்கத்தில் போயிட்டு அப்படியே சாமியை கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்போ சேது இருந்துக்கிட்டு எல்லாரோட இதையும் நீ வாங்கிக்கிட்டு இப்போ உன் வீட்டை விட்டு போயிருக்க, எல்லா பழியையும் நீ ஏற்றுட்ருக்க, கூடிய சீக்கிரமேவும் உண்மை என்ன அப்படிங்கிறது கட்டாயம் வெளியில் வந்தே தீரும். அப்போ நிச்சயமாக நீ உன்னை புரிஞ்சுக்குவாங்க, நான் உன் கூட இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திருநீர் பூசி விடுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசார சந்தோஷப்பட்டுக்கிட்டு வராங்க. அப்போ தான் இங்கே ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரி சித்ரா இவங்க 3 பேர் முகம் மட்டும் ஒரு மாதிரியாக போகுது. அதுக்கப்புறம் தான் இங்கே கோயிலில் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி அங்கிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. சேது அழகரை தூக்கிக்கிட்டு இங்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, அங்கே உன் அதாவது சேது சொன்னானல்ல சாமி இந்த மாதிரி உன் கஷ்டமெல்லாம் தீர போகுது, எல்லாருமா சேர்ந்து உன் மேலே போட்ட பழி சீக்கிரமாகவேவும் நீ உண்மை என்னங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொன்னானல்ல, அது கட்டாயம் நிறைவேறும் பாரு. என் பேத்தி, என் பேரன், அப்புறம் என் கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழத்தான் போகிறாங்க. யார் சதி திட்டம் போட்டதுங்கிறத கூடிய சீக்கிரம் அந்த கருப்பன் பெரிய மண்டை எல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேர்த்தையும் பிரித்து வச்சுட்டாங்க. அதுவும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சதி வேலைலாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே குழப்பத்தில் அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சேதுகிட்ட ராஜாங்கம் கேட்குறாரு, என்னையா சேது இந்த பக்கம் அந்த பக்கம்னு நடந்துக்கிட்டு இருக்க, என்னையா தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, கோயிலில் நடந்ததை வச்சு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, என்னையா சேது என்ன பிரச்சனை, எனக்கும் கோயிலில் சொன்னது தான்யா மனசில் பட்டுட்ருக்கு, அந்த தமிழ்ச்செல்விக்கு நீ திருநீர் வச்சு விட்டது தானே சொல்கிற, அதான் அந்த புள்ள மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுதுயா. அப்படின்னா அந்த தப்புக்கு காரணம் யாராப்பா இருப்பா, நம்ம வீட்டில் தமிழ்ச்செல்வியோட குரலில் பேசியிருக்கிறது யாரா இருக்க முடியும் அப்படின்னு சேது ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, அதாயா சேது எனக்கும் ஒன்றும் புரியல, சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கம் நீ போய் தூங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் சித்ரா சித்ராவும் ஈஸ்வரி 2 பேரும் சேர்ந்து, ஐயோ நம்மளுக்கே இந்த அளவுக்கு பதட்டமும் பயமுமா இருக்குதேம்மா, ஐஸ்வர்யாவுக்கு எப்படி இருக்கும், அங்கே சேது கூட வேற இருக்கா, அவ ஏதாச்சும் உளறி வச்சுட்டா அப்புறம் அவ்வளோதாம்மா, நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கணும், அதனால ஐஸ்வர்யாவுக்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணி நம்ம பேசணுமா, இல்லைனா அவ மொத்தத்தையும் சேதுக்கிட்ட உளறி வச்சு நம்மளையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா, அதுவும் இல்லாமல் அவ இப்பெல்லாம் வேற மாதிரி பேசுறா அப்படின்னு சித்ரா ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சேது வரங்குள்ளாட்டி ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க, அதாவது சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அது மா ஒன்றும் இல்லை, அங்கே சேது பக்கத்துலையா இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, மாமா தூக்கம் வரலன்னு கொஞ்ச நேரம் வெளியில் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நான் மட்டும்தான் இங்கே அழகரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா சொல்லுமா, அவள் இல்லைன்னா சொல்லி வச்சிட போறா, அதுதான் சேது இல்லைன்னு சொல்கிறாள்ல, இப்போவே சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஈஸ்வரிக்கிட்ட, ஆண்டி என்ன ஆச்சு, என்ன சித்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன விஷயம் சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இல்லைம்மா, அங்கே கோவிலில் சேது சாமியாடி சொன்னிட்டு இருந்தான்ல, அது உனக்கு பயமா இல்லையா
அதனால தான் ஃபோன் பண்ணியிருந்தேன். எங்களுக்கே ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தது. அதாம்மா கூப்பிட்டேன். நீ பயத்தில் இருப்பியோன்னு சொல்லி தான் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொன்ன உடனே, ஆமாம் ஆண்டி, எனக்கும் ரொம்பவே பயமாக தான் இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலான்னு தான் ஆண்டி விட்டுட்டேன். அதனால தான் ஆண்டி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணலை. நான் ஃபோன் பண்ணலான்னு தான் ஆண்டி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, இங்கே பாரு. ஆனால் பயத்தில் எதுவும் சேதுக்கிட்ட உளறி வச்சிடாத. நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன் மாமான்னு மன்னிப்பு கேட்டா இந்த விஷயத்தில் சேது வந்துட்டு பொண்டாட்டி பக்கம்தான் நிற்பான். ஏற்கனவேவும் உனக்கு தெரியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே அந்த தமிழ் செல்வியை அவன் விருப்பப்பட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் அவன் வந்து தமிழ் செல்வியை விட்டு பிரியணும்னு அவன் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அவ்வளோ அன்பு வச்சுருந்தான் பொண்டாட்டி மேலே. அதோட இப்போ பிறந்திருக்க குழந்தைங்க மேலே 2 பேர்த்து மேலேயும் அவன் எம்பிட்டு உயிராக இருக்கான்னு பார்த்து இல்லை. உன்னை வந்து தள்ளியே வச்சிருக்கான். அப்படின்னா எதுக்காகன்னு நினைக்கிற? ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே தான் அவன் அன்பாக இருக்கான். உன்னை சும்மா நாங்கள் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். ஆனால் முழுசாக இன்னும் பொண்டாட்டியை மறக்கலை. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அழுகுறாங்க. ஐயோ ஐஷு, ஏன் அழுகுற? இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி மாமா அங்கே கோயிலில் சொன்னதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் ஆண்டி இதனால நான் மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேனா மாமா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவார்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு சொன்ன உடனே, அதெல்லாம் நம்ம 3 பேரில் யாருமே சொல்ல மாட்டோம். அப்புறம் எப்படி அது நடக்கும்? அதுக்கப்புறம் எப்படி அந்த விஷயம் வெளியில் வரும்? இங்கே பாரு, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? இல்லை ஆண்டி, நான் தான் தமிழ்ச்செல்வி வாய்ஸில் அவங்க அப்பா கிட்ட பேசினேன். அவங்க அப்பா என்னால தான் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஆண்டி அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உடனேவும் இங்கே வந்து சேது கதவை திறக்கிற சத்தம் கேட்டு, ஆண்டி மாமா வந்துட்டார் போல, நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே சேது உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே, யார்கிட்ட தமிழ்ச்செல்வி யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. உடனே ஐஸ்வர்யா இருந்துக்கிட்டு, அது வந்து மாமா ஆண்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், சித்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நான் வந்த உடனே ஃபோனை வச்சேன், பேசிகிட்டு இருக்க வேண்டியதானேன்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, அது வந்து ஏன் ஐஸ்வர்யா, நீ தான் இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி மேலே பழிய போட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாமா சொன்னீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. இல்லை, அந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச விஷயத்த நீ தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னியான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே முழிக்கிறாங்க. உடனே சேது வந்துட்டு பிடிச்சிக்கிறாரு. இங்கே பாரு, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. கேவலமா இல்லை உனக்கு? தமிழ்ச்செல்வியை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுத்தை பிடிச்சி வெளியில் இழுத்துக்கிட்டு வராங்க. இவதான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொத்த அந்த 3 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கப்பா. இவங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு என் பிள்ளையையும் தமிழ்ச்செல்வியையும் நான் விட்டு பிரிஞ்சிருக்கேனா அதுக்கு இவங்க தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்லி சேது அவங்க 3 பேர்த்தையும் பேக்கோட வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு.